செக் பண்ணி தானே வாங்க முடியும், அமைக்கி பார்த்து தானே வாங்க முடியும். அப்பா நல்ல பழம் வாங்கலாம். அதுக்கு ஏன் கத்திக்கிட்டு இருக்கிய? பழம் வாங்குறது வாங்கலாம் இல்ல, கிளம்பி போடா. பழமே வாங்க வேணா போடா. தேவையில்லாம நீங்க ஒரு பெரிய கஸ்டமர் மிஸ் பண்றீங்க. என்ன பெரிய கஸ்டமர்? என்ன யார் கஸ்டமர்? யார்? how are you? I am fine. போடா நிக்காத கண்ணு முன்னாடி. அண்ணே, உன் கடையில இருக்க ஒட்டுமொத்த பழமும் எவ்வளவு வரும்? அதிகமான வரும். உங்களுக்கு என்ன பழம் வேணும்? இதுல 10,000 ரூபா இருக்கு. இந்த 10,000 ரூபாய்க்கு என்னென்ன பழம் வருமோ எல்லாத்தையும் ட்ரை சைக்கிள் ஏற்றி எனக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். சரிண்ணே. வட போச்சே. மாப்பிள, நம்ம வீட்டுக்கு எதுவும் பழம் வண்டி எதுவும் வந்துச்சா? ஆமா, ட்ரை சைக்கிள் நிறைய பணம் ஏத்திட்டு வீட்டு அட்ரஸ் கேட்டு வந்தாங்க. நான் தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். சரி. டேய் அவ்வளவு பணம் எதுக்கு? கையில காசு வச்சிருந்தேன். சரி, வீட்டுக்கு 4 பழம் வாங்கலான்னு வந்தேன். இந்த முனியாண்டி கடையில போய் ஒரு ஆப்பிள் எடுத்து லேசா நசுக்கி பார்த்தேன். கேளாத கேள்வி கேட்டு நான் அசிங்கமா பேசி விரட்டி விட்டாயா? அவன் மூக்கு அறுக்குன்னு சொல்லிட்டு 10,000 ரூபா. என்னடா 10,000 ரூபா? அவன் கடைக்கு எகுத்த கடையிலேயே 10,000 ரூபாய்க்கு பழத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். முனியாண்டி கடைக்கு ஏத்த கடை. எகுத்த கடை சின்ன போய் உட்காந்துருப்பானே அதே கடை. அதுவும்